கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு வீட்டில் ஒரு கோடாரி, ஒரு கத்தி, அப்புறம் ஒரு பிளேடும் இருந்ததாம். மூணுமே தங்களுக்குள்ள கம்பேர் பண்ணி போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ அந்த எஜமான ஒரு நாள் மரம் வெட்டுறதுக்காக போனாராம். அதுக்காக தன்னோட கோடாரி எடுத்துட்டு மரத்தை வெட்டிட்டு வந்தாராம். அவர் ரொம்ப களைச்சிருந்ததுனால ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றதுக்காக தன்னோட கத்தி எடுத்து ஆப்பிளையும் வெட்டி சாப்பிட்டாராம். அதுக்கடுத்து அவர் ஷேவ் பண்றதுக்காக தன்னோட பிளேடு எடுத்து ஷேவும் பண்ணாராம். ஆக மொத்தம் அவங்க 3 பேரும் சண்டை போட்டு நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஓஞ்சு போனதுதான் மிச்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த கோடாரி வச்சு ஆப்பிளை வெட்ட முடியாது, அந்த கத்தி வச்சு அவர் ஷேவும் பண்ண முடியாது, அந்த பிளேடை வச்சு மரத்தையும் வெட்ட முடியாது. இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் ஏசப்பா நம்மளுக்கு தனித்துவமான ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான டேலண்ட்ஸையும் திறமைகளையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மித்தவங்க கூட கம்பேர் பண்ணி சோர்ந்து போகாம அதை ஏசப்பாக்காக பயன்படுத்தி மித்தவங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுவோம். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? இதை நம்ம டெய்லி லைஃப்ல எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கோம்னு தெரியல. சன்னை நோக்கி நம்ம போறப்ப நம்ம ஷேடோ நமக்கு பின்னாடி விழுகும். அதே சன்னுக்கு ஆப்போசிட்ல போறப்ப நம்ம ஷேடோ நமக்கு முன்னாடியே விழுகும். இதைத்தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு போட்டிருக்கு. நீதியின் சூரியனாகிய இயேசுப்பாவை நோக்கி நம்ம போறப்ப நம்ம வாழ்க்கையில இருக்க கவலைகள், கஷ்டங்கள், பாவங்கள்லாம் நமக்கு பின்னாடி போயிடும். எப்பொழுதுமே நம்ம இயேசுப்பாவை நோக்கி பார்த்தா நம்ம வாழ்க்கையே பிரைட் ஆயிரும். பிறகு என்ன, தினமும் இயேசுப்பாவை நோக்கி பார்த்துடலாமா? ஒரு வசனம் சொல்ல போறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். என்னாகமம் 24:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்திற்கு நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். சங்கீதம் 24:1-2-3. என் பேர் தான் பிரேசி. நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் ஒரு பாட்டு பாட போறேன். குவா 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 குள்ள குள்ள வாத்துனமே குட்டையான வாத்துனமே குள்ள குள்ள வாத்துனமே குட்டையான வாத்துனமே குவா 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 குட்டையான கால் தந்தே கட்டியான பாதம் தந்தே குட்டையான கால் தந்தே கட்டியான பாதம் தந்தே நதியின் நீரினிலே அழகாய் நீந்த வைத்தார். நதியின் நீரினிலே அழகாய் நீந்த வைத்தார். குவா 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 கியா கியா கிச்சி கிச்சி கியா கியா. சின்ன சின்ன கோழி குஞ்சி, மென்மையான கோழி குஞ்சி, சின்ன சின்ன கோழி குஞ்சி, பஞ்சு போல கோழி குஞ்சி. கியா கியா கிச்சி கிச்சி கியா கியா. முட்டைக்குள்ளே நான் இருந்தேன், உலகத்தை பார்க்க வைத்தார். முட்டைக்குள்ளே நான் இருந்தேன், உலகத்தை பார்க்க வைத்தார். அப்பாவின் சிறகடியில் அடைக்கலம் எனக்கு தந்தார். அம்மாவின் சிறகடியில் அடைக்கலம் எனக்கு தந்தார். கியா கியா கிச்சி கிச்சி கியா கியா. யாரம்மாய் நடக்க
செல்ல தம்பி சிங்காரமாய் சிரிக்கும் செல்ல தங்கை சின்ன தம்பி செல்ல தங்க சொல்லுறதை கொஞ்சம் கேளு சின்ன தம்பி செல்ல தங்க சொல்லுறதை கொஞ்சம் கேளு உன்னையும் நீந்த வைத்தார் உன்னையும் வாழ வைப்பார் என்னையும் நீந்த வைத்தார் உன்னையும் வாழ வைப்பார் தமது சிறையினிலே உன்னையும் காத்துக் கொள்வார் தமது சிறையினிலே உன்னையும் காத்துக் கொள்வார். இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடந்து தன் காலத்தின் தன் பணியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காட்டு படுக்கைக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலே நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். எல்லாம் சும்மா இருக்கிறான். ஒருத்தன் தாவீது வர்றான் பாருங்க, நான் யுத்தம் பண்றேங்கிறான். எல்லாரும் அவனை திட்டுறாங்க, அகங்காரம் பிடிச்சவனை, கொஞ்சம் ஆடை எங்கடா விட்டு வந்த, உன்னால முடியாது, நீ சின்ன பையன் அப்படின்னு சவுளை சொல்றார். அப்பதான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை சொல்றான் பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அப்படியே செபர்க்கா ஸ்தோத்திரம். இப்பொழுது மீடியா மினிஸ்ட்ரியிலும் உடைய கைகளை அவங்க கைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அஞ்சப்ப 2 மீன் ஆசீர்வதித்தது போல் இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க. இதில் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு தம்பிமார்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் அப்படியே செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது பேசப்படுகிற வார்த்தைகளும் நீர் ஆசீர்வதித்து தாரும். அபிஷேகம் பண்ணப்பட்டு உம்முடைய வார்த்தைகளாக இதை மாற்றி எழுவினான்னு சொல்லி வைக்கிறோம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படி அன்பை வேண்டுகிறேன். உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்குற உங்கள் எல்லாருக்கும் ஒரு புது அற்புதத்தை நான் செய்வேன்னு சொல்ல சொன்னாருங்க. ஆமென். அற்புதம் கட்டாயம் செய்வார். இன்னைக்கு நிலைமையில் உங்களுக்கு என்னங்க அற்புதம் வேணும்? இன்னும் இதை எப்படி சொல்லலாம் தெரியுமா? அந்த செய்தியுடைய தலைப்பு ஒரு புது கதையை உங்களுக்கு சொல்ல போகிறார். கதைனா என்ன? ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து முடிந்த அற்புதங்கள் இப்போ நினைவு குறி சொல்கிறோம்னா அதுதாங்க கதை. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு புது கதையை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த கதையை ஃப்யூச்சரில் நீங்கள் சொல்லி மற்றவங்களுக்கு நான் அற்புதம் செய்கிறவர் என்பதை அவங்களுக்கு நீங்கள் சொல்லுவதற்காக, ப்ரீச் பண்ணுவதற்காக, பிரசங்கம் பண்ணுவதற்கு அந்த கதை உங்களுக்கு தரப்போகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவங்க வாழ்க்கையிலையும் நிறைய கதைகள் இருக்குங்க. ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு அங்கிளை நான் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெரியவங்களை பார்த்து அவங்களோட பேசி அவங்க எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்களேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதை செய்தி கேட்குற நீங்கள் யாராவது பெரியவங்க இருந்தீங்கன்னா, நல்ல ஜெபிக்கிற ஐயாமார் அம்மாமார் இருந்தீங்கன்னா நீங்கள் என் கூட பேசுங்க. நான் என்னைக்காவது உங்களை பார்க்க வந்தேன்னா நீங்கள் என்னை தொட்டு ஒரு ப்ளஸ் பண்ணி ஒரு சிலுவை போட்டு வந்தீங்களா, அதில் ஒரு மகிமை இருக்குங்க. அல்லேலூயா. பாருங்கள்,
யாக்கோபு என்ன சொல்கிறாரு, கடைசி வயதான நாட்களில் நம்முடைய கோத்திரத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி ஜெபம் பண்ணி ப்ளஸ் பண்ணார் பாருங்க. அது அப்படியே நடக்குதுங்க. ஆமேன். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நல்ல மதிங்க, எரிச்சல் படாதீங்க, அவங்க பேசும்போது கோபப்படாதீங்க. அவங்க சொல்கிறத சரிங்கய்யா கேட்குறேன், சரிங்கப்பா கேட்குறேன், சரிங்கம்மா கேட்குறேன், இப்படியெல்லாம் சொல்லி பழகுனீங்கன்னா நீங்கள் உருப்பிடுவீங்க. இன்னும் பாருங்கள், உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கூட இருக்குன்னாலே பைபிளில் ஒரே ஒரு வழி போட்டிருக்குதுங்க. உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணணும், வயதானவர்களை கனம் பண்ணணும். அல்லேலூயா. இதெல்லாம் கிறிஸ்துவ உலகத்தில் மற்றவங்க உலகத்தில் குறைஞ்சி போயிடுச்சுங்க. நான் பாருங்கள், ஒரு முதியோர் இல்லத்தில் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லணும், அவங்கள போய் சந்தித்து அவங்களோட நேரம் செலவழிக்கணும்னு சொல்லி நானும் என் குழுவினரும் போயிருந்தோம். நான் ஒரு அம்மாவை பார்த்தேன் பாருங்கள். அந்த அம்மாவை கொத்தி விசாரித்தேன், என்னங்கம்மா நீ ஏன் முதியோர் உள்ள வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு வந்து சொல்லுங்களேன். தம்பி கணேசா, எனக்கு 13 பிள்ளைகள்ங்கிறாங்க. 13 பிள்ளைகளா? எனக்கு ஆச்சரியங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், உன்னையே இந்த ஹோமில் சேர்த்து விட்டு எந்த பிள்ளை சேர்த்து விட்டான்னு அவனை வெளுத்தணும்னு சொன்னேன். தம்பி 13 பிள்ளைகளையும் சேர்த்து விடலை, என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்னை சேர்த்து விட்டான். கொடுமைங்க, கொடுமைங்க. 13 பிள்ளைகளும் பெரிய டாக்டரா, இன்ஜினியரா, டீச்சர்ஸா அப்படி இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, ஏன் அவங்க கவனிக்க வேண்டியானே, அவங்க வீட்டுக்கு போக வேண்டியானே, எல்லாரும் ஒரே போட்டியில் அம்மாவை விட்டுட்டாங்க. அம்மா முதியோர் உள்ளத்தில் இருக்காங்க. அருமையான இந்த செய்தியை கேட்கிற தேவடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவங்களை நீங்கள் கவனிங்க, அவங்க பேசுகிறத கேளுங்க, அவங்கள்ட்ட கதை இருக்குங்க. சமீபத்தில் அந்த வயதான ஐயாவை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறுபிள்ளையாக இருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணாங்க, அவங்க வாலிபனாக இருக்கும்போது அவங்க சர்ச்சில் நடந்த கண்களினால் பார்த்த அற்புதங்களை அவங்க சொன்னாங்க. திருமண காரியத்தில் அற்புதம், பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம், வேலை செய்யும்போது இருக்கிற அற்புதம், அதெல்லாம் ஒரு கதை மாதிரி சொன்னாங்க பாருங்கள். என்ன சந்தோஷங்க. என்கிட்ட இருக்கிற மனசோர்வுகள் எல்லாம் போயிடுச்சுங்க. சூப்பர், ஏசு அற்புதம் செய்கிறவர். ஏசப்பாவுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஏசுனாரு நேற்று நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அற்புதம் செஞ்சார் கொஞ்சம் நினைவு கொண்டு வா. அதே அற்புதம் இன்றைக்கும் செய்வார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படுறியா, நாளைக்கு அதை செய்வாருங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்மகிட்ட இருக்கிற பைபிளுங்கிறது என்ன, ஆண்டவர் நேற்றைய நாட்களிலே, கடந்த காலங்களில், கடந்த வருடங்களில் என்னெல்லாம் அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குதுங்க. அதை இன்றைக்கி நினைவு பண்ணணும். இன்றைக்கி ஒரு பிரச்சனை பார்க்குறீங்க, ஓகே, இந்த பிரச்சனைகள் உங்கள் பார்வையில் அது மாறவே மாறாது, உங்கள் சிந்தனைகளை மாறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ என்ன செய்யணும், பைபிளில் நடந்து முடிந்த அற்புதங்கள் கதைகளை ஞாபகப்படுத்தணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு கதை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. லாசரு கதை. 4 நாள் ஆச்சுங்க செத்து போய். ஆண்டவர் 4 நாள் கழித்து வீட்டுக்கு போகிறாரு. அவங்க ஓன் சிஸ்டர் சொல்கிறாங்க, கல்லை எடுத்து போகணும். ஏசப்பா சொன்ன உடனே நாருமே ஆண்டவரேங்கிறான். இவ்வளோதாங்க வாழ்க்கை. கூட பிறந்த சகோதரன் நாருமே அப்படிங்கிறேன். 4 நாள் ஆச்சே, முடிஞ்சிருச்சு, இனி எதுக்கு அதை கல்லை எடுக்க சொல்கிறீங்க? நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா ஆறுதல் சொல்கிறது மட்டும்தான் அவருடைய வேலைன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் டிவியை பார்த்துக்கிட்டு செய்தியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குங்க கேட்குறீங்க? ஒரு ஆறுதலாக இருக்கணும்ல. ஆறுதல் மாத்திரம் சொல்கிறதுக்கு எதுக்குங்க ஏசப்பா? ஆறுதலும் தருவாருங்க, அற்புதமாக செஞ்சு முடிப்பார். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உன்னோடு கூட பேசுகிற ஆண்டவர் உனக்கு ஆறுதல் மாத்திரம் தரமாட்டார். நீ விரும்புகிற காரியத்தில், முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்தில், இனி அவ்வளவுதான் என்ற காரியத்தில் என் ஆண்டவர் ஒரு தொடக்கத்தை, அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் ஐயா. அவர்தான் உன்னோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. லாசரு, மரித்த லாசருவை கல்லறை முன்னாடி, லாசருவே வெளியே வா அப்படி கூப்பிட்றாரு பாருங்க. பாருங்க, செத்த பிணத்தை பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அவ்வளோதாங்க, உயிர் பட்டு எந்திரிச்சு வருதுங்க. இப்படிப்பட்ட அற்புத கதைகளை தெரிஞ்ச நீ ஏன் சொந்து போகிற?
அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சுங்க. கிதியோன்ட்டு போய் ஆண்டவர், எப்பா பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு. அவன் பாருங்க, ஏதோ தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருந்து சர்ச்சுக்கு போய் பழகிட்டானன்னு தெரில. அவனுக்கு பாருங்கள், எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் பாட்டெல்லாம் நல்லா பாடுவாங்கங்க. செய்திக்குன்னா பஞ்சமே கிடையாது. நல்ல டான்ஸ்னா ஆடுவாங்க, அந்நிய வாசனா பேசுவாங்க, அற்புதம் செய்கிற வசனத்தெல்லாம் பிச்சு உதறிடுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு செயல்பாடு இல்லைங்க. ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆண்டவர்னு அறிஞ்சிட்டு அவரை பயன்படுத்தி ஒரு ஆத்மாவை ஜட்ஜு கொண்டு போலாட்டா நீ எதுக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற, ஜெபம் பண்ணுற, அந்நிய பாஷை பேசுகிற? நான் போகிற இடங்களில் தைரியமாக சொல்கிறேங்க, ஆத்ம ஆதாயம் நீ செய்யலாட்டா நீ அந்நிய பாஷை பேசுகிறது நிறுத்திடு. முதல்ல கேட்டால் வசனத்தில் பக்தி விருத்திக்கு ஏதுவா அந்நிய பாஷை பேசுகிறோம். பக்தி விருத்தியாகி என்னத்தை நீ கிழிக்க போகிற, என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்தி விருத்தியாகி ஆண்டவருடைய அன்பு உள்ளத்தில் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்காக செயல்பட்டு ஆத்மாதாயம் செய்யணுங்க. அதுதாங்க பக்தி விருத்தி, அந்நிய பாஷை ஆராதிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த கிதியோன்ட்ட போய் பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்கிறான். அவன் புலம்புறான் பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் மேலுக்கு நேரிடுவானேன். அவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. நாங்கள் கேட்ட அற்புதங்கள் எங்கே? கதைகள் எங்கே? அப்பா, நீ கேட்டதெல்லாம் அதே அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார். அப்பா, அவர் தான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு புதிய கதை உனக்கு தரப்போறார். புதிய அற்புதம் செய்வதற்காக தான் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, நான் உங்க கூட இருக்கிறேன்ப்பா. உனக்கு ஒரு கதையை ருசி பார்க்க செய்ய போகிறேன். நீ அற்புதங்களை கேள்விப்பட்ட கதைகள் இருக்குல்ல, அந்த அற்புதங்களை உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொல்லி மீதியானின் கைகளில் இருக்கிற அவனை விடுவிக்கிற கிதியோனை பயன்படுத்தி அவனை அதை ருசி பார்க்க செய்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியை, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கதைகள், அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஏசப்பா உனக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு கதையை உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், டேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன், ஒரு அற்புதத்தை உன்னை ருசி பார்க்க செய்ய போகிறேன். அதுதான் ஏசப்பா சொன்னாருங்க. பாருங்க, எதுக்குங்க இந்த அற்புதம்? நம்ம வாழ்க்கையில் சர்ச்சுக்கு போகிறோம், நல்ல பாட்டு படிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் நமக்கு வர வேண்டிய மாத சம்பளம், வருமானம் நல்லா வந்துடுது, சொந்த வீட்டில் இருக்கிறோம். இப்படி இருந்தால் ஏசுனரை விட்டு போயிடுவீங்கங்க நீங்கள். ஆண்டவர் அப்போ நான் இருக்கிறேங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு உங்கள் கண்களினால் அற்புதத்தை காண செய்வார். ஐயா, காண செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம்லாம் கொடுத்துறாரு. என்ன வாக்குத்தத்தம்? கானான், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொல்கிறார். அப்படி போயிட வேண்டியதானேங்க, போய் கொடுத்துருக்க வேண்டியதானே, விடுவாரா? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு தெரியணும் இல்லை. சிவந்த சமுத்திரம் வருது, தண்ணி இல்லாமல் போகுது, தண்ணி இருந்து கசந்து போகுது, யோர்தான் வருது, எரிக வருது, எம்பட்டு பிரச்சனைகள்ங்க. ஆனால் எல்லாவற்றிலும் அந்த அற்புதங்கள் வேண்டும் என்கிற, எந்த அற்புதம் வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிற ஆண்டவர். ஐயா, அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரி, உன்னுடைய சிந்தனைகள் ஆண்டவரை நோக்கி இருப்பதற்கு, ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்காக, இன்றைக்கும் சில அற்புதங்களை உன் வாழ்க்கையில் ருசி பார்க்க செய்வதற்காக சில பிரச்சனைகளை அவர் அனுமதிக்கிறாருங்க. மோசஸை ஊழித்து வர சொல்கிறாரு, வர்றானா? அப்போ அவன் கேள்வி கேட்குறான், ஜனங்கள் என்ன நம்ப மாட்டாங்கிறான், தரிசனமாகவில்லை என்று எல்லா ஜனங்கள் சொல்லுவாங்கிறான். அப்போ அவனை ஒன்று டேஸ்ட் பண்ண வைக்க வேண்டியிருக்குல்ல. என்ன டேஸ்ட் பண்ண ஒரு கதை சொல்கிறாரு பாருங்கள், சண்டே கிளாஸ் கதை மாதிரி. நாங்கள் கிராமத்தில் தெருவில் நின்று சிறுவர் ஊழியம் செய்வோம், கதை சொல்லுவோம் பாருங்கள். ஏசப்பா மோசஸ்க்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறார், கையை நீட்டுறாங்கிறார், குஷ்டம் வந்துடுது.
எப்போ ஆண்டவரே குஷ்டம் வந்துருச்சு. ஒன்றும் பயப்படாத, நான் சித்தம் இல்லாமல் உன் கையில் ஒரு வியாதி வருமாப்பா, குஷ்டம் வருமாப்பா, நான் இருக்கேன், பயப்படாத. கையை மடக்க சொல்கிறார், குஷ்டம் போயிருச்சு. நல்ல இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியினுடைய வாழ்க்கையில் வியாதிகள் அவர் சித்தெல்லாம் வரவே வராது. அதே வியாதி ஒரே நிமிடத்தில் ஆண்டவரால் சுகமாக்க முடியும். அல்ல ஒரு கிளாஸ், 2ஆம் கிளாஸ் என்ன, கையில் இருக்கிற கோலை கீழே போடுப்பாங்கிறார். அத்தாரிட்டி, கோல் கீழே விழுந்துருச்சு. ஐயோ, நிறைய இழப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறேன், கண்ணீரோடு கேட்கிறேன் என்று சொல்லுகிற சகோதர சகோதரியே, எல்லாத்தையும் இழந்துட்டியா? கையில் இருக்கிற அத்தாரிட்டி இழந்துட்டியா? பணத்தை இழந்துட்டியா? வேலை இழந்துட்டியா? நம்பிக்கை இழந்துட்டியா? சந்தோஷத்தை இழந்துட்டியா? சரீர பலனை இழந்துட்டியா? ஒன்றும் பயப்படாது. கோள் பாம்பாக மாறுகிறது. மறுபடியும் பாம்பின் வாளை பிடித்தவுடன் மறுபடியுமாக இழந்த அதே கோள் கைகளே வருகிறது. ஐயா, இந்த செய்தி கேட்கிற சகோதரி, அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்படி 2 அற்புதத்தை காண செய்கிறார். கதை சொல்கிறார், கிளம்பிடுறான், ஊழியத்து கிளம்பிடுறான். அருமையான சகோதரேஸ்வரியை பாருங்கள், 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் நீங்கள் திரும்பி பாருங்க. இஸ்ரவேலும் சவுலோடு இருக்கிற எல்லா யுத்த வீரர்களும் சும்மா கிடக்காங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிராமங்கள் ஏசப்பாவை அறியணும், கிராமங்கள் பாழாய் கிடக்குது, கிராமங்கள் ஆலயத்தை கட்டணும், ஊழியக்காரங்க நிறைய பேர் இந்த தேசத்தில் உருவாகணும், அறுவடை மிகுதி, வேலையாட்களை குறைவுன்னு ஆண்டவர் பரிதபிக்கிறாரு. என்னுடைய காலங்களில் நிறைய கிராமங்களில் மிஸ்டரிகள் எழுப்பி அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கிராமங்களை சொந்தமாக்கணும், மாற்றணும்னு சொல்லி ஒரு வாரம் இல்லைங்க, எல்லாம் சும்மா அணிவகுத்து தான் நிற்கிறான். ஒருத்தன் கோலியாத்து யுத்தத்துக்கு கூப்பிடுறான். யுத்த காலத்துக்கு வந்துட்டு யுத்தம் செய்யாமல் இருக்கிறது தாங்க இன்றைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரர்களுடைய நிலைமை, கிறிஸ்தவங்களுடைய நிலைமை. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, இதுவரை நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து ஓ மூலியமா ஒருவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? ஒருவரை ஆலயத்துக்கு அழைத்து சென்று அவளை ஞானஸ்தானத்துக்கு நேராக நீ வழிநடத்தி இருக்கிறாயா? ஆண்டவர் இதை தான் விரும்புகிறார். சும்மா இருக்கக்கூடாதுங்க, செய்யணும், செயல்படணும். ஒன்றும் ஜெபிக்கணும், ஒன்று முழு நேர மிஸ்டரிகளை நீங்கள் வரணும், இல்லை பகுதி நேர மிஸ்டரிகளை வரணும், இல்லையா அனுப்பணுங்க. மிஸ்டரிகளை அனுப்புவதற்கு உங்களால் என்ற எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் ஐயா. அங்கே எல்லாம் சும்மா இருக்கிறான். ஒருத்தன் தாவீது வர்றான் பாருங்க, நான் யுத்தம் பண்ணுறேங்கிறான். எல்லாரும் அவனை திட்டுறாங்க, அகங்காரம் பிடிச்சவனை, கொஞ்சம் ஆடை எங்கடா விட்டு வந்த, உன்னால் முடியாது, நீ சின்ன பையன் அப்படின்னு சவுலே சொல்கிறார். இப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான் பாருங்க, அப்போ தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்கிறான் பாருங்க. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரேஸ்வரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடையப்படுகிறார். தாவீதுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த கதை என்ன? அவன் சொல்கிறான் 34ஆம் வசனத்தில், தாவீது சவலை பார்த்து சொல்ல, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி. 2 கதை வச்சிருக்கிறாங்க. சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் என்னை தப்புவித்தார், என்னை விடுவித்தார். அவன் 37ஆம் வசனத்தை சொல்கிறான், பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். கதை சொல்கிறான். இன்னைக்கு ஒரு பெரிய சவால் இருக்குது, கோலியாத்துங்கிற சவால். இந்த சவாலை முறியடிப்பதற்கு ஏற்கனவே வாழ்க்கையில் நடந்த கதையை அவன் நினைவுபடுத்துகிறானே. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியை, அந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய கடன் பிரச்சனை கோலியாத்தா இருக்குதா? பலகீனம் கோலியாத்தா இருக்குதா? நெருக்கங்கள் கோலியாத்தா இருக்குதா? உன் பிள்ளைகளை எதிர்காலத்துக்கு கொடுத்த பயம் உன்னை வாட்டுகிறதா? ஒன்றும் பயப்படாத. உங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில் நடந்த கதையை நினச்சி பாருங்கள், அற்புதத்தை நினச்சி பாருங்கள். நீ ஒரு வருஷம் கன்ஃபஸ் பண்ணி, இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்ச என் வாழ்க்கையில் செஞ்சான்னு இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கு. தாவீது அதை தான் சொல்கிறாரு. எப்பா இப்போ கோலியாத்த அன்னைக்கு என்ன செஞ்சார், என் வாழ்க்கையில் என்ன செஞ்சேன், நான் ஆடு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் வந்துச்சு, கரடி வந்து கதையை சொல்கிறான். அதை சொல்லி நீ ஆண்டவரை துதித்து நீ இப்பொழுது ஒரு ஸ்டெப் எடுத்து வையா. இன்றைக்கு இருக்கிற அந்த கோலியாத்தை என் ஆண்டவர் முறியடிப்பார் ஐயா. கணேசன் ஏன் இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறான், சவாலோடு பேசுகிறான். என் வாழ்க்கையில் சாக கடந்த டாக்டரால் கைவிடப்பட்ட என்னை என் ஆண்டவர் சுகப்படுத்தினார் ஐயா. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், எனக்கு ஒரு கதை இருக்குதுங்க.
நான் சாக கடந்தேன், இயேசுவிடத்தில் ஒரு நிமிடம் அழுது ஜெபித்தேன், இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு உயிர் கொடுத்தார் என்ற கதை இருக்குதுங்க. அல்லேலூயா. நான் ஏன் இன்றைக்கு இத்தனை நெருக்கங்கள் பாடுகளோடு நான் இன்னும் ஏன் ஊழியம் செய்கிறேன்? என் ஆண்டவர் ஆத்துமக்களுக்காக என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு கூட அழுது கொண்டே இருக்கிறதை இந்த கண்கள் பார்த்ததை, அந்த காதுகள் அப்படி அழுகிற சத்தத்தை கேட்கிறது ஐயா. அதனால்தான் நான் இன்னும் அழைகிறேன் ஐயா. இயேசு அழுது கொண்டு இருக்கிற அப்படியே கண்ணீரை துடைக்க வாருங்களேன் என்று சொல்லி என் வாழ்க்கையில் நான் முகமுகமாக தரிசித்த அந்த சம்பவம், அந்த கதைகளை சொல்லுகிறேன். என் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார், என்னை கொண்டு மகிமையான காரியத்தை செய்கிறார். அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு என்னங்க அற்புதம் வேணும்? அந்த அற்புதமே நீங்கள் நினைவு கூறுகிற ஒரு கதையாக மாறப்போகிறது. அல்லேலூயா. நீங்கள் அடுத்த வருஷம் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் போது இதே போல தான், போன வருஷம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார். இன்னைக்கு தேவையான அற்புதத்தை சாட்சி சொல்கிற அளவுக்கு உங்களை மாற்றப் போகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் நடப்பிக்கிற அதே அற்புதங்கள் பல லட்சங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு உன்னை பயன்படுத்துவார் ஐயா. அல்லேலூயா. ருசி பார்ப்போம்மா. விசுவாசத்தோடு எங்கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? என்ன ஜெபிக்க போகிறீங்களோ அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அதுதான் உங்களுடைய சாட்சியின் செய்தியாக நீங்கள் சொல்ல போகிற கதையாக மாறப்போகிறது. எல்லோர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நான் உங்களுக்கு ஒரு கதையை தரப்போகிறேன் என்று சொன்னீரேன், புதிய அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறேன். என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் விரும்புகிற அந்த அற்புதத்தை செய்து அநேக ஆயிரங்களுக்கு சொல்லுகிற சாட்சியாக, சாட்சியின் கதையாக மாற்றி அழுவீரா. வியாதிகள் சுகமடையட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், இவர்கள் விரும்புகிற வேலை வாய்ப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. நம்முடைய வல்லமையின் கரம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வல்லமை இறங்குவதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் சத்தீஸ்வரி. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் 6வது படிக்கும்போது என் வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு சண்டே ஸ்கூல் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அன்றைய தினத்தில் நடைபெற்ற சண்டே ஸ்கூலுக்கு நிர்பந்தமாக என்னை வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க.
நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நான் அந்த சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணாலும் அன்றைய தினத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வசனம் எனக்குள்ள கிரியை செய்தது. என்ன வசனம் அப்படின்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனம் வந்து அன்றைய நாளில் எனக்குள்ள ரொம்ப கிரியை செய்தது. அடுத்தடுத்த வாரம் நான் சண்டே ஸ்கூலுக்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். ஆண்டோடைய அன்பில் தொடர்ந்து நான் வளர ஆரம்பித்தேன். சண்டே ஸ்கூல்ல இருந்து அப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் நடைபெற்ற வாலிபர் கூடுகை, சண்டே ஸ்கூல், இப்படி பலதரப்பட்ட கூட்டங்களை நான் கலந்துக்கிட்டதுனால ஆண்டோடைய அன்பை அதிகமாக அறிய முடிந்தது. இந்த நாட்களில் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பெரிய வாலிபர் கூடுகையில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். அந்த வாலிபர் கூடுகையில் வட இந்திய ஊழியத்தை வந்து ஒரு மிஷனரி வந்து ரொம்ப ஷேர் பண்ணாங்க. அதன் மூலமாக நான் வந்து வட இந்திய ஊழியத்துக்கு நான் மிஷனரியை போகிறேன்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை வந்து, அதாவது வட இந்திய பகுதிக்கு ஊழியம் செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணித்தேன். நாட்கள் கடந்தோடியது. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க, சண்டே ஸ்கூல்லையும் சரி சர்ச்லையும் சரி. அதனால ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க பழகினதுனால ஆண்டவர் வந்து என்னுடைய படிப்பையும் ஆசீர்வதித்தார், கல்லூரி படிப்பையும் ஆசீர்வதித்தார். நான் எந்த கோர்ஸ் காலேஜ் எடுத்து படிக்கணும்னு நினைச்சனோ அதே கோர்ஸ் வந்து ஆண்டவர் வந்து படிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதன் மூலமா எங்க வீட்டில் உள்ளவங்க என்னைய பார்த்து, என்னோட படிப்பு காரியங்களை பார்த்து அவங்களுக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிச்சது. கல்லூரி படிப்பு முடித்த உடனேவும் ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ்ல லேப் டெக்னீஷியனா வேலை கிடைச்சது. அந்த நாட்களில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது வாலிபர்கள் கலந்து வந்துட்டு இருக்கும்போது திருமணம் அப்படிங்கிற ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்தது. ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் முழு நேர வட இந்திய பகுதியில் போய் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சுக்கிறேன். நீங்க அந்த அர்ப்பணிப்பை வந்து கேட்டிருக்கீங்க சுவாமி. அதனால நீங்க இன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை பண்றேன். நான் வட இந்திய பகுதியில போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா வட இந்திய பகுதியிலே ஊழியம் பண்ணிக்கிற ஒரு நபரை வந்து எனக்கு எதிர்கால வாழ்க்கை துணையை தாங்க அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணேன். 2 வருடங்கள் கடந்தோடியது. 2012 வருஷம் என்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் சத்தீஸ்கர் பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு நபரை வந்து வாழ்க்கை துணையா ஏற்படுத்தி தந்தாங்க. அதன்படி ஆண்டருடைய அழைப்பை ஏற்று 2012 வருஷம் சத்தீஸ்கர் பகுதிக்கு ஆண்டருடைய ஊழியத்தை செய்துக்க கடந்து போனோம். எனக்கு வந்து ஹிந்தி மொழியவே தெரியாது. வட இந்திய பகுதியில் முழுவதுமே ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணேன். எப்படி அப்படின்னா, ஆண்டவரே நீங்க தான் அழைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹிந்தி மொழி நீங்க தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராடி ஜெபம் பண்ணேன். ஹிந்தி மொழியும் ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்தார். அங்க உள்ள சண்டே ஸ்கூல் ஊழியம், அப்புறம் சர்ச்சு சபை நடத்துறது, இப்படிப்பட்ட சிறு சிறு ஊழியங்களை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஹிந்தி மொழியை வந்து கர்த்தர் ஆழமா கற்றுக் கொடுத்தார். அதன் பின்பதாக அங்கு சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய பணியை ஆண்டவர் குடும்பமாக செய்ய உதவி செய்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு டேவிட் கணேசன் வந்து பார்க்க வந்தோம். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய ஊழியத்துல 7000 மிஷனரி 1,00,000 கிராமங்கள் தரிசனம் இருக்குது, நீங்க இணைந்து பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி நாங்கள் குடும்பமா அண்ணன்கிட்ட வந்து அண்ணனுடைய ஊழியத்துல வந்து கிராம மிஷனரி ஊழியத்துல வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். இந்திய தினத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து எங்களை குடும்பமா இந்த ஊழியத்துல பயன்படுத்திட்டு வர்றாரு. வட இந்திய ஊழியர்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை வந்து நாங்க சொல்லவும், அவங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்வோம் ஆண்டவர்கள் பயன்படுத்தி வருகிறாரு. ஆண்டவர் பெரிதான கிருபையினால எங்களுக்கு 2 குழந்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு குடும்பமா ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய வாழ்க்கை வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவருடைய வாழ்க்கை ரொம்ப பெரிதான அரிதான காரியங்களை வந்து ரொம்ப செஞ்சாங்க. அற்புதமான காரியங்களை ஈஸியா செஞ்சாங்க. எப்படி அப்படின்னா, ஆண்டவர் வந்து நான் உறுதியா சிறு வயசுல இருந்தேவும் வசனம் பிரேயர் ரொம்ப உறுதியா ஆண்டவருக்குள்ள வந்து நான் ஆண்டவர் வந்து உறுதியை பிடிச்சுக்கிட்டேன். ஏசாயா 26:3 ஒரு வசனம் இருக்குது, உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பிக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3 இப்படி ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி நான் ஆண்டவர் உறுதியை பிடிச்சுக்கிட்டேன். உறுதியை பிடிச்சுக்கிட்டதுனால கர்த்தர் இம்மட்டுமா என்னை பூர்ண சமாதானத்துடன் காத்து வருகிறார். இனிமேல் காப்பாருங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. இதை பாக்குற நீங்க உங்க பகுதியில செய்கிற சிறுவர் ஊழியமா இருக்கலாம், மற்ற எந்த ஊழியமா இருக்கலாம், அது முழு மனதோட செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் பிரதிபலன் தருவாரு. இந்த பிரதிபலனை நம்ம கண்ணால பார்க்க முடியாட்டாலும் நிச்சயம் ஒரு நாள் வந்து பரலோகத்துல காண செய்வார். நீங்களும் உங்க பகுதியில உங்களால் இயன்ற மட்டும் ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது ஊழியம் செய்கிறவர்களுக்கும் சரி, ஒரு உலக வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவன் ஆனாலும் சரி, எல்லாருக்குமே இந்த சத்தியம் பொருந்தும். ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இதுல ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு இது வந்தா என்ன செய்ய? அதெல்லாம் ஆண்டவருக்கு எதுவுமே எதிர்பாராத விஷயம் கிடையாது. நம்ம அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது நமக்கு வாழ்க்கையிலே வழியில என்ன தேவை இருக்கும்? நம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற பிளான், நம்ம செயல்பட்டு சென்று கொண்டே இருந்தால் ஆங்காங்கே வழியிலே கொடுப்பவர்கள் இருப்பார்கள். எனக்கு தேவைக்கெல்லாம் வந்து நான் இங்க உட்கார்ந்துருப்பேன், ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், அவங்க வந்து கொடுத்த பிறகு போவோம் அப்படின்னு சொன்னா ஒரு 50 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், வரவும் மாட்டாங்க. ஆனால் நீ செயல்பட்டு கொண்டு போய்கொண்டே இருந்தால் ஆங்காங்கே உங்களுக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நிறைய தேவை இருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேவை,
அவங்கவுங்க எதையோ நினைச்சிட்டு இருக்கோம். ரைட், எல்லாம் நம்ம செயல்பட்டு அவருடைய சித்தத்தை செய்து கொண்டே போகும்போது வழியிலே எல்லாம் இருக்கிறது. ஆனால் செயல்படாமல் அது கிடைத்த பின்பு நான் செயல்படுவேன் அப்படின்னு யோசிச்சா என்ன ஆயிரும்? காட்ஸ் பிளானே குழப்பமாயிரும். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அம்மா உங்களுக்கு பாட்டெல்லாம் பிடிக்குமா? ஏசப்பா எங்களையே அழகா படிச்சிருக்காருன்னு சொல்லி இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாட்டு பாட போறோம். கேட்டு நீங்களும் கத்துக்கங்க. ஓகேவா அக்கா? நம்ம பாடலாமா? பாடலாம்க்கா. ஆதியிலே தெய்வம் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. ஆதியிலே தெய்வம் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. படைச்சவரை மறந்திருந்த என்னையும் நேசிச்சாரு, தன்னுயிரை எனக்கு தந்து என்ன மீட்டிட்டாரு. படைச்சவரை மறந்திருந்த என்னையும் நேசிச்சாரு, தன்னுயிரை எனக்கு தந்து என்ன மீட்டிட்டாரு. ஆலையில தெய்வம் தானு என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. லா 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 லா. ஓகே குட்டீஸ், இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை நம்ம கத்துக்கலாமா? ஓகே, ஆசையா இருக்கீங்களா? உங்களை மாதிரிலாம் அக்காவுக்கு செய்ய முடியாது. அக்காவுக்கு முடிஞ்ச அளவு செய்ய போறோம், தெரியாது நீங்க சொல்லி கொடுங்க. ஓகேவா? ஓகே அக்கா, நம்ம செய்யலாமா? செய்யலாம்க்கா. ஆதியிலே தெய்வம் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. ஆதியிலே தெய்வம் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. படைச்சவரை மறந்திருந்த என்ன நேசிச்சாரு, தன்னுயிரை எனக்கு தந்து என்ன மீட்டிட்டாரு. ஆதியிலே தெய்வம் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. லா 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 லா. என்ன குட்டீஸ், படைச்ச ஆண்டவரை நீங்க மறந்துடவே கூடாது. ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்திருக்கிறாங்கல்ல, அதனால ஏசப்பாவை மறக்காம அவருக்கு நன்றி சொல்லி ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்களா நம்ம வாழணும். ஓகேவா குட்டீஸ்? உங்களையும் என்னையும் ஏசப்பா படைச்சதே அவரை பிரியப்படுத்தி வாழ்றதுக்கு தான். எல்லாரும் இன்னைக்குல இருந்து ஏசப்பா உங்களை பிரியப்படுத்தி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணிட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வீங்களா? ஓகேவா குட்டீஸ்? அக்கா ஒண்ணு மறந்துட்டோமே, இவ்வளவு நேரம் பாட்டு ஆக்ஷன்லாம் சொல்லி கொடுத்தோம்ல, வசனம் சொல்லி கொடுக்க மறந்துட்டோமேக்கா. சொல்லி கொடுத்துடலாம்க்கா. சொல்லுங்கக்கா. பிள்ளைங்க ஆசையா எங்களுக்கு வசனம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அது எப்படி ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. வசனம் சொல்லுங்கக்கா. ஆமாக்கா, ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமா பிரமிக்கத்தக்க அதிசயமா படைச்சிருக்கிறாங்கக்கா. அந்த வசனம் தான் சங்கீதம் 139:14 இருக்குதுக்கா. ஓ, எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா படிச்சாருன்னு சொல்லுவீங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நினைச்சு பார்த்தாவே அற்புதமானதா இருக்கும்க்கா. அப்படியாக்கா? ஆமா. அந்த வசனத்தை நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்துடலாமா? கண்டிப்பா சொல்லி கொடுப்போங்க. குட்டீஸ், அக்கா வசனம் சொல்ல போறேன், இந்த அக்கா ஆக்ஷன் பண்ண போறாங்க. ஆக்ஷனோட இந்த வசனத்தை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது குட்டீஸ். நாங்க சொல்லி தரட்டுமா? சொல்லவா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. வெரி குட் குட்டீஸ். எல்லாரும் ஆக்ஷனோட நல்லா ஆக்ஷன் பண்ணணும். சூப்பரா பண்ணீங்கக்கா. குட்டீஸ் எல்லாம் கிளாப் பண்றாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியலையா? ஆமா குட்டீஸ், நீங்களும் அழகா ஆக்ஷனோட வசனத்தை கத்துக்கிட்டீங்க. சூப்பர். ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, பாய். வடமாநில மிஷினரிகளுக்காக தினந்தோறும் நாம் ஜெபிப்போம். அது நம்முடைய கடமை. 1999 ஆண்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த
ஒரு மிஷினரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் நம்மள இல்லையா? அவர் வந்து ஒடிசாவில், அதாவது அப்போ வந்து ஒரிசா அப்படின்னு பேர் இருந்தது. அந்த ஒடிசா மாநிலத்தில் சின்ன சின்ன இடங்களை அவர் வந்து தேடி கண்டுபிடித்தார். அப்படி கண்டுபிடிச்சி ஜங்கல் கேம்ப் வந்து ஒவ்வொரு இடத்துல அவர் நடத்தி கொண்டிருக்கும்போது அவருடைய 2 பசங்கள், பிலிப்பு மற்றும் தீமோத்தேயு என்று 2 பசங்க, 10 வயசு, இன்னொரு பையனுக்கு 6 வயசு, 2 பேரும் ஒரு ஜங்கல் கேம்பை முடிச்சுட்டு இன்னொரு ஜங்கல் கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 2 பசங்களும் சொன்னாங்களாம், அப்பா கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், நான் கொஞ்சம் ஓரமாக வண்டியை நிப்பாட்டுறேன், அங்கே என்ன செய்வோம், வண்டியிலேயே நம்ம தூங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வண்டியிலேயே தூங்குனாங்க. அப்போ பாருங்கள், 50 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்குதல் நடத்தி உயிரோடு என்ன செஞ்சாங்க, எரித்து கொலை செய்தாங்க. அந்த 2 பசங்களை பார்த்தும் அந்த 50 பேர் கொண்ட கும்பலுக்கு என்ன செய்யலை, ஒரு சின்ன இறக்கம் கூட என்ன செய்யலை, வரலை. அந்த மனோகர்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் வந்து தன்னுடைய காரை வந்து அவர் வந்து பார்க் செய்தார். அது வந்து ஸ்டேஷன் வேகன் என்ற ஒரு நல்ல பெரிய கார். அது நல்ல விசாலமாக படுத்து தூங்கக்கூடிய இடம் அங்கே இருந்தது. பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு கடைசி அவர் தூங்கினார். அப்போ 50 பேரை கொண்ட குழு கட்டை, கோடாரி, இன்னும் அங்கே இருந்த சில வித்தியாசமான கருவிகள்லாம் கொண்டு வந்து அவங்க காரை உடைக்க ஆரம்பித்து அவங்க அதிலிருந்து வெளியில் வராதபடிக்கு அடித்தாங்களாம். அப்போ இவர் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றலான்னு நினச்சி என்ன செஞ்சார், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் போராடினார் அந்த மோசமான கும்பலோடு. ஆனால் பிள்ளைகளை முக்கியமாக எரித்து கொண்டார்கள். என்ன ஒரு தீர்மானம் நாம் எடுக்க போகிறோம்? அவருடைய பயோகிராஃபி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயோ அல்லது மற்ற பிற காரியங்கள்லையோ அவருடைய பிறப்பிடம் அப்படின்னு போட்டு ஆஸ்திரேலியா போட்டிருக்கும், அவருடைய இறப்பிடம்னு போட்டு என்ன செய்திருக்கும், ஒரு சின்ன கிராமம் கியோஞ்சர் ஒரிசா மாநிலம் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஒரு வரலாறு அவருக்காக எழுதப்பட்டது. வரலாறை எழுத ஆரம்பித்தார்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 பசங்களும் வந்து ஊட்டியில் உள்ள ஒரு ஸ்கூலில் அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஜஸ்ட்டு விடுமுறைக்காக அவங்க அப்பா கூட வந்தாங்க. அந்த விடுமுறை நாட்களில் நடத்தப்பட்ட அந்த ஜங்கல் கேம்பில் தான் அப்பா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். விடுமுறை நாட்களில் அவங்க எங்கே போகலை, ஆஸ்திரேலியாவுக்கு போகலை. நல்லா நீங்கள் கவனிக்கணும். அவங்க நினச்சிருந்தாங்களா என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி தங்களுடைய தேசத்திற்கு போயிருக்கலாம். ஆனால் அங்கே போகாமல் விடுமுறை நாட்களையும் ஊழியத்தில் அவங்க கழிக்க. திருமதி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்கள்ட்ட கேட்கும்போது, என்னம்மா இவ்வளோ ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, உங்களுடைய சொந்த நாட்டுக்கு நீங்கள் திரும்பலாமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா ஒரு வார்த்தை, நான் எங்கே போவேன், என்னுடைய நாடு இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். என்னுடைய நாடே இதுதான். ஆண்டவர் எங்களை குடும்பமாக ஊழியத்துக்கு அழைச்சார். ஒன்றும் இல்லை, என் கணவனும் என்னுடைய 2 பசங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டாங்க, நாங்கள் பின்னாடி என்ன செய்வோம், கொஞ்சம் தாமதமாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்திற்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற சில தொழுநோயாளிகளுக்காக தியாகம் பண்ணி ஊழியத்தை ஒடிசா மாநிலத்திலே அவங்க செய்தார்கள். அது மாத்திரமல்ல, உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வட மாநிலம் இன்றைக்கும் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு வந்து அப்படிப்பட்ட கொடூர கும்பல்கள் வந்து எரித்து கொள்ளலாட்டாலும் அவங்க எடுக்கிற முயற்சிகள் கிட்டத்தட்ட அதுக்கு நேராகவே இருக்கும். இவங்களை எப்படி ஒடுக்கிறது, இவங்களை எப்படி தடுக்கிறது, எப்படி இவங்களை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியே தான் அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். நம்முடைய தேசத்தின் மாநிலங்களை நினைவு கூறுவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகளில் நம்ம உடைக்கப்படுகிறோம். நான் உன்னை உடைச்சிருக்கிறேன், நான் உன்னை இந்த பாதை வழியாக கடந்து போக வச்சிருக்கிறேன், இந்த வேதனையான இந்த சம்பவத்தை உன் வாழ்க்கையில் நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஆனால் நம்ம உடைக்கப்படுகிற நேரங்களில் காண்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் தண்ணி கஷ்டம் ரொம்ப இருந்தது. அப்போது அந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வேலையாள் வந்து தன்னுடைய எஜமானுடைய வீட்டுக்கு தண்ணி கொண்டு வருவதற்காக பல மைல் தூரம் நடந்து போய் ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சி
அவருடைய பானையை நிரப்பி மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டாந்து அந்த பானையை இறக்கி வைப்பார். இதுதான் காலையில் அவருடைய ரெகுலர் ஒர்க்காக, ரொட்டீன் ஒர்க்காக. காலையில் எழும்புன உடனே இந்த காரியத்தை செஞ்சிருவார். அப்போது அங்கே எப்படி அவங்க பானையை சுமந்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நீளமான கட்டை, இந்த கார்னரில் ஒரு பானை, பின்னாடி கார்னரில் ஒரு பானை. அப்போது 2 பானையும் சுமந்துட்டு போய் ஒரு 3 மைல் தூரம் நடந்து அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை இறைச்சி பானையில் நிரப்பி மறுபடியும் 3 மணி நேரம் பிரயாணப்பட்டு அவருடைய கிராமத்தில் இருக்கிற அந்த எஜமானுடைய வீட்டில் வந்து அந்த பானையை இறக்கி வைப்பார். அப்படி இறக்கி வைக்கும் பொழுது ஒரு பானையில் மட்டும் தண்ணி நிரம்பி இருக்கும், இன்னொரு பானையில் தண்ணி வந்து கொஞ்சம் குறைந்து ஒரு 3/4 பானையாக தான் இருக்கும். அப்போ அவருக்கு கஷ்டமாக இருந்தது. நான் 3 மைல் தூரம் நடந்து போகிறேன், மறுபடியும் 3 மைல் தூரம் இந்த பானையை நான் தண்ணீரோடு நான் சுமந்துட்டு வரேன். ஆனால் இந்த பானையில் தண்ணி நிறையா இருக்குது, சந்தோஷம். இன்னொரு பானையில் தண்ணி கம்மியாக இருக்குதே, நான் படுற பிரயாசம்லாம் விருதாவாயிருதோ அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. அந்நேரம் ஒரு சத்தம் அவருக்கு வந்து தன்னுடைய காதுகளில் தொனிக்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு காலையில் நீ நடந்து போகிற அந்த பாதையை கவனித்து பாரு அப்படிங்கிற சத்தம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் காலையில் எழும்பின உடனே பானையை கழுவுறாரு. கட்டையில் 2 பானையும் தொங்க விடுறாரு. தொங்க விட்டு அவர் நடந்து போகிறார். நடந்து போகும்போதில் நல்ல வெளிச்சம்லாம் வரலை, ஒரு அதிகாலை நேரம். போகிற பாதையில் பார்க்கும் பொழுது அநேக செடிகளாக இருக்குது. சரி, நம்ம போகிற பாதை செடிகளாக இருக்குது, சந்தோஷம், பார்க்குறக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி போய்கிட்டு திருப்பி பானையில் தண்ணியை நிரப்பி மறுபடியும் அந்த எப்பயும் வர்ற பாதையில் வர்றாரு. வரும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த செடிகளில் அழக பூக்கள் பூத்திருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம கொண்டு வர்ற பானையிலேருந்து வடிகிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் இந்த செடியில் இருக்கிற மொட்டுகளை மலர வைத்திருக்கு, அழகான பூக்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பானையை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் அந்த பாதையில் போய் மலர்ந்த பூக்களெல்லாம் பறித்து ஒரு அழகான பூச்செண்டை செஞ்சு அவருடைய எஜமானனுடைய டேபிளில் வச்சார். எஜமானன் அன்னைக்கு அவங்க அந்த ரூமில் வந்து சாப்பிட்றதுக்காக அந்த டேபிளில் உட்காரும் பொழுது அழகான நல்ல பூக்கள், கண்களை கவருகிற பூக்கள், அது நல்ல நறுமணமிக்க பூக்களாக இருந்தது. அப்போது எஜமான் அந்த வேலையாளை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவரை வந்து பாராட்டுறார். நல்ல காரியம் செஞ்சுருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் அந்த வேலையாளை பாராட்டினார். ஒருவேளை அது வந்து உடைக்கப்பட்ட பானையாக இருந்தது. அந்த உடைக்கப்பட்ட பானையிலிருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணீரோ மொட்டுக்களை மலர வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகளில் நம்ம உடைக்கப்படுகிறோம். வியாதியினால் உடைக்கப்படுகிறோம், மற்றவங்க பேசுகிற வார்த்தையினால் உடைக்கப்படுகிறோம், ஏதோ ஒரு காரியம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால உடைக்கப்படுகிறோம். ஆனால் நம்ம உடைக்கப்படுகிற நேரங்களில் காண்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் நம்மை உடைப்பது நாம் உருக்குலைந்து போவதற்கல்ல. தேவன் நம்மை உடைப்பது அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நாம் உருவாக்கப்படுவதற்காகவே தேவன் நம்மை உடைக்கிறார். ஒருவேளை உடைக்கப்பட்ட பானை அநேகர் அந்த எஜமானனை சந்தோஷப்படுத்துகிறதாய் அமைந்தது போல, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உடைந்த உள்ளத்தோடு, உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை உடைச்சிருக்கிறேன், நான் உன்னை இந்த பாதை வழியை கடந்து போக வச்சிருக்கிறேன், இந்த வேதனையான இந்த சம்பவத்தை உன் வாழ்க்கையில் நான் அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக இருப்பீங்க, அநேகரை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உருவாக்குவீங்க அப்படிங்கிறதற்காக தான் நான் உங்களை உடைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மறுபடியும் அவங்களுடைய இருதயத்தில் எழுதி வைத்துக்கோங்க, தேவன் நம்மை உடைப்பது உருக்குலைந்து போவதற்கல்ல, தேவன் நம்மை உடைப்பது அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நாம் உருவாக்கப்படுவதற்காகவே தேவன் நம்மை உடைக்கிறார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு மரவெட்டு தொழிலாளி இருந்தாராம். தினமும் மரம் வெட்டுவாராம் காட்டுக்குள்ளே போய். அப்படியே
ஒரு நாள் பெரிய புதராக இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே போய் மரம் வெட்டி நிறையா தலையில் சுமந்து வந்தாராம். அப்போ பாரமே தாங்க முடியாமல், ஐயோ நம்ம என்ன செய்கிறது, இவ்வளோ பாரமாக இருக்கேன்னு சொல்லி அப்போ நடந்து கொண்டே வரும்போது பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சான். அந்த வழியில் குளமும் ஒரு ஆலமரம், நல்ல பறவைகள் அதில் நின்று பாடிக்கொண்டு அப்படி இருந்த அந்த ஆலமரத்தில் பார்த்த உடனே இவருக்கு தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு. உடனே தாகத்தோடு இருந்த அவர் அந்த விறகு மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா தண்ணியை முகத்தை கழுவி நல்லா தண்ணியை குடிச்சிட்டு என்ன செஞ்சாராம், சரி நம்ம ஆலமரத்தடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தாராம். அப்போ அந்த காற்று, எதமான காற்று அவரை கண்ணை மூட வச்சுதான். உடனே சரி கொஞ்ச நேரம் படுத்துக்கிடுவோமே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்தாராம். கொஞ்ச நேரம் படுத்தவுடனே கண்ணை அசந்துட்டார். உடனே களைப்பின் மீதியால் கண்ணை அசந்துட்டார். அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு நபர், முதல் நபர் என்ன செய்கிறாரு, ஐயோ சோம்பேறி பகலில் போய் தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பலை போயிட்டார். ரெண்டாவது நபர் வர்றாரு. அவர் சொல்கிறாரு, போயிட்டு பாரு என்ன இன்னைக்கு தூங்குறான், ரொம்ப வெயிலாக இருக்குன்னு படுத்துருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார், எழுப்பி விடவே இல்லை. மூணாவது நபர் வர்றாரு. அவர் சொன்னார், கால் வலிக்குது போல், இவ்வளவு பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்போ 3 பேருமே எழுப்பலை. மதியானம் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. ஐயா அதுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த களைப்பின் மீதினால் தூங்குனது, திடீர்னு மேலே இருந்து காக்கா எச்ச விழுந்தோடனே முழிப்பு தட்டுது. அதுக்கு பிறகு எழுந்து, ஐயோ நேரமாச்சே, நம்ம இன்னொரு காடு பூரா நம்ம கடந்து போகணுமே, என்ன செய்கிறது, பாதையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கழுவிட்டு தண்ணி வயிறு நிறையா குடிச்சிட்டு அந்த மர பாரத்தை பூரா மேலே ஏற்றி வச்சாராம். தலையில் ஏற்றி வச்சுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், என்னுடைய களைப்பின் மீதினால் தூங்கிட்டேன். உங்களுக்கு தெரியும் நான் சோம்பேறி இல்லை, நான் நல்லா வேலை செய்வேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் வசனத்தை சொல்லிக்கிட்டே போவே, எனக்கு இந்த பாதையில் என்ன செய்யணும், வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன வாக்குத்தத்தம் சொல்ல போகிறாருன்னு நம்ம ஆவலோட எதிர்பார்க்குறோம்ல. சங்கீதம் 119 ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் சொல்லி அந்த பாதையில் எடுத்து கால் எடுத்து வச்சாரா. ஒவ்வொரு வசனமாக சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கிறாரா. அந்த வெளிச்சம் அவர் போகிற பாதையில் மட்டும் வெளிச்சம் இருக்கான். தலையில் உள்ள பாரம் பார்த்தீங்கன்னா கனமே இல்லாமல் இலகுவாக இருக்கான். அவருக்கு தூக்கி சுமக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். ஐயோ யார் நமக்கு இவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்குறது, இவ்வளவு பாதையில் அங்கே வரையும் வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்ல நடந்து நடந்து போக போக வெளிச்சம் வந்துருச்சான். அப்போ அந்த காடு முடியும் வரத்தில் பார்த்தீங்கன்னா 119 105 வசனம், உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொல்ல அந்த வசனம் வரையும் அந்த காடு முடியவும் சரியாக இருந்துச்சான். அதுக்கு படுத்து அங்கே வெளிச்சம் இருந்துச்சான். இரவு வீடு போய் சேர்ந்தாராம். சந்தோஷமாக போய் பாரத்தை இறக்குன களைப்பில் கூட தூங்காமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபித்தாராம். என்னை வீடு வரையும் கொண்டு விட்டீங்களே சுவாமி, 1000 நாவுகள் இருந்தாலும் உங்களை துதிக்கிறதுக்கு போதாது. ஏன்னா காட்டில் தூங்கிட்டேன்னா என்னைய எத்தனை மிருகங்கள் என்னை கொண்டு போட்டிருக்கோம். ஆனால் உமது வசனத்தை என் இருதயத்தில் பதிச்சனால உமது வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி நானே இந்த பாதையை கடந்து வந்தேன். அப்போ ஆண்டவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தானா. அந்த குடும்பம் முழுதும் அந்த பாரமே தெரியலன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மனதில் கலக்கமா, வாழ்வில் பயமா, பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா, வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா, தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா, விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறு நாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய கிராமத்திற்கு, உன்னுடைய பட்டணத்திற்கு, நீ இருக்கிற தாலுகாவிற்கு, நீ இருக்கிற மாவட்டத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு, என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610 87780826167